வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகன் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையா என்கிறது உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரியும். உண்மை இல்லையா? உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தெரியும். சொல்கிற புரியும் நினைக்கிறேன். அவன் குற்றம் செஞ்சது உண்மை என்றை சொல்லியோ பொய் என்று சொல்லியோ உன்னையை நான் தெளிவுபடுத்துறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் உன் மகனுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அவனுக்கு வழியும் பண்ணித்தாரேன். கால் விட்டுவான். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் கோடி செல்வத்தை ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லிடுவான், பொய் சொல்லிடுவான். என் நகை நட்டெல்லாம் திருடிட்டான்னு சொல்லிடுவான். என்னைய கொலை செய்ய வந்தான்னு கூட சொல்லிடுவான். ஆனால் என்னைய கற்பழிச்சிட்டாங்கிற வார்த்தையை மட்டும் அவள் சொல்லவே மாட்டான். உண்மையா இல்லையா? சொல்ல மாட்டான். இது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், நம்ம நாட்டினுடைய பண்பாடு. இதை நீ புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லுவேன். கால் ஒன்று சொன்னேன். அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பேசக்கூடாது. கர்மசாமிக்கு வேண்டாமா? இந்த ஒரு முறையும் காப்பாற்றி வெற்றியாக்கி இனி அந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உறவே இல்லைன்னு ஆக்கிடுறேன். நல்லா காப்பாற்றி தரமாக வெற்றி. அதே வேலூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. வாமா, என்னம்மா வாழ்க்கை? கால் வந்துட்டு வா. பொண்ணுக்கு மண்ணுக்கு மரம் பாடுறம்மா. என்ன வேணும் பொண்ணுக்கு? கண்ண மூடி உட்கார். அப்படி இருக்கட்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆமாம், கட்டுமனை என்றால் வீடு. அந்த வீட்டு எல்லைக்குள்ள இடது பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு அம்மாள் கோயில் இருக்கா. உள்ள தள்ளி போனால் சந்தியிலே ஒரு விநாயகர் இருக்கிறார். அதையும் தாண்டி போனால் கொஞ்சம் நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கு. கால் ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். உன் பிள்ளைக்கு இப்போ மாங்கல்ய பாக்கியத்தை எடுத்து வந்தா போதுமா? நல்ல நீ புரிஞ்சுக்கணும். அவளுக்கு கலத்தர தோஷம்னு ஒரு நிலை இருந்து இல்லற வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனை ஆகக்கூடிய தலைவிதியை அடைந்திருப்பவள் அவள். அந்த நிலைகளிலிருந்து மாற்றி அவளை நல்வழிப்படுத்தி வாழ வச்சுட்டாங்க. இந்த புண்ணியம் பெற்றுதாம்மா. கர்மசாமிக்கு கடன்களும் வீட்டு துன்பமும் தாங்க முடியலன்னு கேட்டு வந்தவங்க. என்னம்மா கடன்? யாரெல்லாம் வந்தீங்க? கால் சொல்லலாம். அங்கே ஒரே ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும். முனீஸ்வர சுவாமி எங்கே இருக்காருப்பா? பக்கத்தில் இருக்காரா? வந்து சடையை விரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் கேட்டேன். வாமா வா. 2 வாரம் கிடக்கலாம். என்னமெல்லாம் வேணும்? ஐபிஎஸ்சியில் ஜாதகம் வரும். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். அதுலேருந்து 9 மாதத்துக்குள்ள உன் கடனில் பாதி அடையும். உண்டா செல்வத்தை கலவசா. கர்மசாமிக்கு மூணாறு பக்கம் மறையூர். அடுத்து பேச. திருமறைக்காடு அது ஐயனின் வீடு. காலம் சொல்லலாம்.
உங்கள் ஊரில் நல்ல காப்பி கொட்டை கிடைக்கும் போலுக்க, அருமையாக பழுத்து கிடக்கு இருக்கா? அதையெல்லாம் தாண்டி போன ஒரு சொல்லமாடசாமி வராரே, இருக்காரா? ஒரு முக்கில் சொல்லமாடசாமி இருக்கார், இன்னொரு இடத்துல கருப்புசாமி பேச்சு தாயெல்லாம் இருக்காங்களே. கால் வந்துட்டு வா. ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தாயில் ஒரு கிலோ எவ்வளோ உங்கள்கிட்ட? உள்ளியா 40 ரூபாய் ஏற்றிக்கீங்களே, பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் தகுந்தமான நஷ்டமும் மனவேதனையும் குடும்பத்தில் பிரிவான மனக்குழப்பங்களும் ஏற்பட்டுருக்கு இருக்கா? இதுக்கு பெரியவங்கள்லாம் உங்களை அனுசரித்து போகக்கூடிய குணத்தில் இல்லை. அதனால் கொஞ்சம் மனவேதனைகளும் கடன்களும் பற்றி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வேறு என்ன வேணும்? அது இயற்கையான நோயை தவிர செய்வனையால் வந்தது அல்ல. அதனால் மருத்துவத்தை தொடரலாம், அதில் வெற்றியை காணலாம். வரலாம் வரலாம் பாப்பா. வீணாக குழம்பக்கூடாது. சில பேர்கள் செய்வனு சொல்லியிருப்பான் உனக்கு, நீ அதை நம்பிக்கிட்டு மனவேதனைப்படாத. அது அப்படி அல்ல. வீணாக நம்பி உடம்பை கெடுத்துக்கிடாத. நல்லா இருப்போ. கர்மசாமிக்கு மலையாள தேசம் வேலவன் தாவளம். வேலன் தாவளம் என்ன தாவளம்டா? தாவளம்னா தங்கும் இடம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். இளவன் தாவளம்னு சொல்லி சபரிமலைக்கு போகிற இடத்துல ஒரு இடம் உண்டு தெரியுமா? இளவன் தாவளம். அழகா நதிக்கும் அதுக்கும் பக்கத்தில், முக்குழி தீர்த்தத்துக்கும் அதுக்கும் இடையில. நீங்கள் கேரளத்தில் விட வாட் பத்தனந்திட்டா, எட்டனா திட்டம் இல்லை, பத்தனா திட்டம். சரி கால் வந்துட்டு, எட்டனா திட்டம் கிடையாது. நதியில் விளையாடி கொடியில் தலை தீவி வளர்ந்து இழந்தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு நின்ற தமிழ் மன்றமே. உடன்பிறந்தோரால் உள்ள வேதனைப்பட்டு வேதனை அடைந்தாய். இப்போ நீ பெற்றிருக்க கடன்ல இருந்து உன்னை நான் விடுதலாய்க்கு வாழ வைக்கணும். குடியிருக்க நிரந்தரமான ஒரு இடத்தை தரணும். கால் வந்துட்டு வேற என்னப்பா வேணும்? இதா 1 2 3 ஐப்பசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் அருமையாக போடு, அருமையாக ஓடும், வெற்றியாக நடக்கும். புரியல? சத்தமாக சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் சொல்லுத நீ, அடிச்சிடும் போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பத்தனந்திட்டா வரலாம். நெஞ்சம் இருக்கு துணிவாக. அங்கேருந்து கோலஞ்சேரி போயிடலாமா? போகலாம், உங்கள் பகுதியிலேருந்து போயிடலாம். அதில் போட்டிருக்கு, போர்டு போட்டிருக்க, தான் பார்த்தேன். கால் வந்துட்டு வா. என்ன வேண்டும்ப்பா? என்ன வேணும்? என்ன பிரச்சனை? பையனுக்கு வேலைக்குன்னு 1 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. என்ன கடன்களை தீர்க்கிறதுக்கு உனக்கு அதிர்ஷ்டமான ஒரு பணம் வரும். அதில் உன் கடத்தை தீர்த்தாரேன், தொழிலும் வளமானி தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யார்? கேரளத்தில் இருந்து வாப்பா. என்ன வேண்டும் மகனுக்கு? காலம் நீங்களை விட உட்காரலாம். அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரங்களை கொஞ்சம் பார்த்தேன், ஒரு குழப்பமான மன உடையவர்கள். இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் இன்னும் மனநிலைகளும் கிரக நிலைகளும் சரியாகலை. ஆனாலும் கொண்டு வந்து வச்சு தெளிவாக திருத்தி கொண்டு வந்தால் போதுமா? கால் வந்துட்டோம்.
வரலாம். இந்தா வந்து சேரும், மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். என்ன பிஸ்னஸ் பாது? என்ன பிஸ்னஸ்? சட்டத்துக்கு உட்பட்டதா? பேச்சுவார்த்தை நடக்கும். அடுத்த வெற்றி ஆகிட்டார். கர்மசாமிக்கு அண்டிமாங்குட்டையாக இருக்கு. கேசினட் உங்கள் ஏரியாவில் உண்டா? அதில் மிஷின்லாம் ரொம்ப மணக்க கமகமான. உங்கள் ஏரியா தானே? வாங்க, இன்னும் எப்படி அடையாளத்தை பார்க்குறது? நிறைய லாரி லாரியாக ஏற்றி கொண்டு போகிறாங்களே, உங்கள் பகுதி தானே அது? சரி, இன்னொரு தடவை காலில் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையை பற்றிய வாழ்க்கை பிரச்சனையும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அந்த பிள்ளையினுடைய மனநிலையை சீர்திருத்தி உங்களுக்கு உட்பட வச்சா போதுமா? வேற என்ன செய்யணும்? அந்த கடத்தை தரேன். ஒருத்தன் ஹெல்ப்புக்கு போவான், ஒருத்தன் இந்தியாவிலே வேலை இந்தா நல்லா பக்கத்தில் வாமா. 8 பேருக்கு அந்த பக்கம் இருக்கிற அரிப்பாடு முருகனை போய் பார்த்தியா இடையில? இந்த இன்னொரு தரம் பார்த்தா ஓடு. கர்மசாமிக்கு 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 மறைகள் உண்டு. உங்க பேர் என்ன? காலம். அம்மா, உங்களை பார்த்தோன்னா ஒரு பாட்டு பாடினேன். என்ன காரணம்? பக்கத்தில் பார்த்து உங்கள் எல்லையில் 22 கிலோமீட்டருக்கு உட்பட தர்கா எதுவும் இருக்கா? மசூதி எந்த ஏரியாது? காவிரிப்பட்டினத்தில் இருக்குது. உங்கள் ஏரியாவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம்தான் இல்லையா? அதான் அங்கேருந்து போகும்போதே அந்த தர்காவினுடைய ஸ்தூபி தெரிந்தது. அதான் அந்த பாட்டை பாடினேன். வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு. நாகூர் கரீப் அண்ணாச்சி பாட்டு. கால் வந்துட்டு தீனோரே நாயகமே மாறலாமா. 2 வருத்தமாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும், நிறைய பணத்தை இழந்து கடன்பட்ட கஷ்டமும், நிலம் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்கு. இருக்கா இல்லையா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ இங்க உட்கார். கண்ண முடிக்காமா? நல்ல இதோ இந்த விரலை பிடி பார்ப்போம். சிக்குன்னு பிடிச்சிட்டு கண்ண முடிக்காம விட்டுடலாம். பிடையிலேருந்து ஒரு பக்கத்து நரம்பில் பெண் இருக்குது. அதனால் ஒரு பக்கத்து கண் காது சம்மந்தமான 2 போய் இப்படி வரைக்கும், இப்படி வரைக்கும் இருக்கா? இந்த வலி மருத்துவத்தால் தீரும், அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று உத்தரவு. என்ன அவங்க சொல்லக்கூடிய மருத்துவத்திலேயே சரியாயிரும். ஆயுர்வேதிக் சித்த வைத்தியம் சம்பந்தமான தடவு முறை மருத்துவத்தில் சரியாயிரும். காலுண்டு யார் கேட்கா? வேற என்னடா வேணும் தம்பி? இந்தா கடலை திரு தார, புண்ணியமாக வாழ வைக்கிறேன். இந்தா மகளே, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாய் உயர்வாய். முருகா. கர்மசாமிக்கு தர்மபுரி. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சாய குடிக்கலாக்கா? இனிக்காது, நீங்கள் குடிக்கக்கூடாது, தப்பு, தொற்றக்கூடாது. தம்பி நான் படித்தேன் காஞ்சி இணைச்சி வேண்டாம்.
கணவன் மனைவி, தருமபுரி கணவன் மனைவி கால் வந்துட்டுவாங்க. முனீஸ்வரா, இன்னும் முனீஸ்வரன், முனீஸ்வரா, மாரியம்மா. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? காளியாத்தா 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு எல்லைக்குள்ள இருக்காள. முனீஸ்வர சாமி ஒருத்தர் இருக்கார, டா டூம் டி டோ டோ டோம் 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 அடிக்கிட்டு வருமே ஒரு தானே. கால் வந்துட்டுவாங்க, டிங் டிங். இன்னொருத்தன் கால் வந்துட்டுவாங்க. உட்கார். அடிக்கடி சில சமயத்தில் உனக்கு காட்பீட் ரொம்ப பவராக அடிக்கி படபடக்கு. உனக்கு தர வேண்டிய சொத்துல இளைஞல் பண்ணக்கூடியவங்க மொத்தம் 3 பேர். 3 பேரில் ஒருத்தன் வந்து உங்களுக்கு வசப்படுத்தி வருவார். 2 பேர்கள் வில்லங்கம் பண்ணி பணம் மட்டும் தருவேன் என்று சொல்வார். ஒருத்தரால் மாந்திரிகத்தால் செயல்படப்பட்டு மதிமயக்கமாகி செத்தாலும் இந்த பயவுகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறாங்கோ. அந்த மனதை கல்லை கரையாக்கி உனக்கு தர வேண்டிய சொத்தை தர வைக்க. பணம் வேணுமா, நிலம் வேணுமா? ஒரே வார்த்தையா சொல்லலையே, இன்னொரு தர கால் வந்துட்டு வா. இப்போ சொல்லு, பணம் வேணுமா, நிலம் வேணுமா? நிலம் வேணும். மாற மாட்டிய, மாற மாட்டிய. ஏன்னா ஒப்பன் பணம் தான் தரணும்கான், நிலம்தான் வேணும். பிடியிலிருந்து மாற மாட்டிய. 3 முறை என்னைய பார்க்கவா, 3வது முறையில் மனம் இறங்கி உனக்கு ஒரு இடத்தை தருவான். வா, வெற்றியாகி தரேன். அவன் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணுவான், சந்தோஷமாக இருப்பான். தயங்காமல் வந்து சேரு, சென்று வா. கர்மசாமிக்கு வாடா தம்பி. ஏனே சும்மா இருக்கியா? கல்லுன்ட்டு வா. என்ன நொந்துக்கிட்டு இருக்க? இப்போ பெரிய பாடம் இருக்கு. என்ன விலைக்கா வாங்கியிருக்கிய? என்ன கட்டாயப்படுத்திக்கிட்டு அழைக்கிய? தம்பி, யாருக்காவது வீட்டில் ஆப்ரேஷன் நடந்துச்சா? எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவாயிருக்கு? கால் வந்துட்டு வா. 3 நாள், இன்னும் 1 நாள் தான், 4 நாள். ஒரு நாள் எரிக்க வேண்டியது நமக்கு வேண்டானே. நிச்சயமாக இப்பிறவியில் உனக்கு அறுவை சிகிச்சை உண்டு மகனே. அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீ தெளிவடைந்து வருவாய். வேற என்ன வேண்டும்? இந்த உன் தொழிலை உருவாக்கி தரேன். 37 நாட்களில் உனக்கு முன்னேற்றமும் பணமும் நிறைய கிடைக்கும். சென்று வா. கர்மசாமிக்கு ராஜபாளையம். நான் வர்றேன். நம்ம போலாமாங்க? தேனி குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள், ராஜபாளையத்திலிருந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க. வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராத நிலையே அனுபாவம் கொண்டு தங்கமாரியம்மாளா முத்துமாரியம்மாளா எங்கே இருக்கா? எங்கே இருக்கிறா? உங்கள் எல்லைக்குள்ளே இருக்கிறாளோ? என்ன அந்த ஏரியாவில் சொல்லமாட சாமி கருப்பசாமியெல்லாம் நிறைய இருக்கா? சரி, ஓகே. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். இதுவரை உள்ள பாவ ஜென்மங்கள்லாம் நீங்கி தெளிவடையக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. அதனால் இந்த வருடம் தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். மாரியம்பான்னு பேர் விட்டுருங்க. காலம் என்னடா நல்லா இருக்கிய? இந்தா மகளே, வா பக்கத்தில். இந்த கனியே பிள்ளை கனி ஆகும். இன்று இரவே சாப்பிட்டு கொள்வாயா? இந்தாப்பா
உனக்கு இன்னும் ஒரு அடித்தனலான வருமானத்தை உருவாக்கி ஒரு தொழில் பார்த்து தாரேன். இருக்க வருமானம் பெருகும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம். உள்ள பணம் தந்திருக்கனே, என்னடா பிள்ளை உன் கடன்லாம் தந்து நிம்மதியாயிரு. கொஞ்சம் பொறுமையாக என்னைய 3 முறை பார்க்க தான் எல்லாமே சரியாக போயிடும். வெற்றி அடையுங்கள், வாழ்க. அதே ராஜபாளையத்து எல்லை. வாடா காவி வஸ்திர தம்பி, சோமா இருக்கேன். எந்த ஊர் உனக்கு? அப்படியா? ஜெய் சேனையா. உனக்கு உத்தரவா அவனுக்கு உத்தரவா? கூட பிறந்த அண்ணனா? புழுனிப்பேல நீ? உனக்கு கூட பிறந்த அண்ணனா? அப்படியா? நீ தான் அண்ணனா? எனக்கு நம்பிக்கை இல்லையே. வளர்த்தியா? இவன் தானே இருக்கான். சரி இருக்கு விடு. யார் அம்மாத்தியா? புக்காரி புது சேலக்காரி. சேலக்காரின்னு ஒரு அம்மா வரால, எங்கே இருக்கா? உங்கள் தெய்வமா அது? கால் விட்டுவாங்கோ. மகாராஜன் கல்யாணம் முடிச்சிட்டியாடா? மனைவி எங்கடா இருக்கா? பக்கத்தில் வாடா. என்னடா வேணும் உனக்கு? அங்கே தள்ளிடு. என்ன செய்யுது? அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டு பக்கத்தில் வாக்கா. உன் பேர் என்னக்கா? ராதா. நீ கிறிஸ்தவனாடா? இன்னும் ஒரு வருஷம் போ, 31,000. அப்போ இன்னொன்று போ, 32,000. கண்ண முடுக்கா. இந்த விரலை பிடி பார்ப்போம். சிக்கனு பிடி. ஒரு விரலை பிடிச்சா போதுமே. காலில் வந்துட்டு வா. நீங்களாம் இருங்க, நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. உட்காருமா. இந்த அம்மா உடம்புல ஏதோ ஒரு சக்தி இருந்து ஆற்றி அவங்கள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடல் நோயை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சொலுக்குன்னு படுக்க வைக்கி. எந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் நார்மலாக இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் உடல்நிலையில் நோய் இருக்கிறதாகவே இவங்க பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் மாந்திரிகத்தை பார்த்தால் பேய் விலகுன்னு பார்த்தோம், அதுலேயும் குணமாகலை. கோயிலில் போய் வேண்டுதலை பண்ணி பார்த்தா பூ வச்சு பொங்க வச்சு எல்லாம் வச்சோம், அதுலேயும் சரியாகலை. நல்ல கோடாங்கி அடித்து பார்த்தா அதுலேயும் தெளிவாகலை. இது என்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. தம்பி, இது செய்வனே இல்லை, இது ஆவியும் இல்லை, இது பேயும் இல்லை. மனுஷன் என்னமோ நல்லவன் தான், அவன் மனசுல தாண்டா பேய் இருக்கு. மனதில் ஒரு அதிர்ச்சி நோய் வந்துருச்சு, புரியுதா? சைக்காலஜி எஃபெக்ட். அதனால் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே தன்னை அறியாமல் சோர்வாக இருக்கிறத மாதிரியும், ஒன்றாட்டம் ஒன்றா செய்த மாதிரியும், யாரோ வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறத மாதிரியும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு ஓ ஓ ஓன்னு கற்றுக்கிட்டு அலையும். இதுதான் விஷயம். இதை குணமாக்கிறதுக்கு எத்தனையோ முடிவு எடுத்தும் நடக்கவில்லை. நம்ம கட்டி வச்சுருவோம். ஏன் கவலைப்படுகிறீர்? காலைல வந்துட்டு வாங்கோ. புரியுத? என்ன புரியுது உங்களுக்கு? இந்த நோயை சரியாக்கி தெளிவான ஆளாக ஆக்கி தந்துடுறேன். 7 முறை என்னைய பார்க்கணும். என்ன காப்பாற்றித்தாரேன். பக்கத்தில் வாமா. இன்னையிலிருந்து உன் உள்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி விலகிடும். வெற்றியாரு. பக்கத்தில் வா. நல்லா இருப்பா. எத்தனை ஏத்தனாலும் சாமிகிட்ட பொறுமையாக இருந்து சாதிச்சிடணும்னு பள்ளைய நெல்லையும் கடிச்சுக்கிட்டு இருந்துட்டான் பாரு. கெட்டிக்கார பேடா. அடுத்த வாரம் வரும்போது சரக்கு கொண்டு வந்துடுடா. என்ன? சரி, நல்லா இருக்குப்பா. கர்மசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரும்? பையன் வாழ்க்கை. எனக்கா
ஏப்பா உங்களுக்கு ராஜபாளையமா வேற ஊரா? உங்கள் வீட்டு பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இருக்கா? டீ கடையா ஹோட்டலா? ஹோட்டல் இருக்கோ? எங்கே உங்கள் வீட்டு தெருவில் இருக்குது? அதுதானே பார்த்தேன். ஒரு பாலத்தை தாண்டி உங்களுடைய தெரு, அந்த முறையில் ரைட் சைடில் உங்கள் ஹோட்டல், அதுக்கு அடுத்து தாண்டி போனால் உங்கள் வீடு. கரெக்டாக? கால் வந்துட்டு வாங்க. இன்னும் நொல்ல வேற என்ன உன் பையன் பேர் என்ன பேருப்பா? சாமி ஐயப்போன்னு சத்தம் போட்டனே கேட்டுச்சா உங்களுக்கு? சாமி ஐயப்போ, சாமி ஐயப்போன்னு சத்தம் போட்டனே கேட்டுச்சா? உன் பையன் மணிகண்ட பெருமாள். என்ன உழைக்கான்? அவன் உழைப்புக்கு மீறி கையில் நிறைய பணம் இருக்குது. அது எங்கேருந்து வச்சு நினைக்காது கேட்டியா நீ? கேட்கல. ஏன் வரவு தர உங்கள்கிட்ட சொல்கிறது இல்லை? தனிக்காட்டு ராஜாவா வாழுதாக ஐயா காலில் விட்டுவாங்க. என்னன்னு கேட்ட வேண்டாமா? பையனுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் தவறுகள் இருக்கு. என்ன, அவன் இல்லாட்டா அரசாங்கத்துக்கு நிறைய நஷ்டங்கள். அவனை வச்சு தான் கொஞ்சம் லாபமாக டாஸ்மாகே கொடுத்து. அவனுடைய மனநிலைகளை கொஞ்சம் பார்த்தேன். நட்புகள் சரி கிடையாது. என்ன, ஆனால் இப்போ அவனுக்கு வாழ்க்கையை புதுமைப்படுத்தி தரணும். வேற என்ன செய்யணும்? நான் புதுமைப்படுத்தி தரணும்னு சொன்னேனே, அதை பற்றி ஏதாவது நீங்கள் கேட்டீங்களா? கேட்கலையே. வாழ்க்கையில் சில பேர்கள்ட்ட பழகி கொஞ்சம் அனுபவப்பட்டு பழமையாக இருக்கான். அதனால் அடுத்த கல்யாணம் முடித்து அவனை புதுமையாக கொண்டு வரணும். புரிஞ்சா புரிஞ்சிக்கா, புரியாட்ட விட்டுக்கா, காலில் விட்டுவான். என்ன பிள்ளைகள் நீங்கள்ல. அதனால் அவனுக்கு இந்த வருஷம் ஐப்பசி மாதத்துக்குள்பட நல்ல ஜாதகமாக கொண்டு வந்து பூட்டி வச்சு கார்த்திகை மாதத்தில் இலைக்கட்டு தலைக்கட்டு பூக்கட்டை உருவாக்கி தை மாதத்தில் கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம். அடுத்து கூட ஒரு வண்டி எடுத்து ஓட்டுவான். பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறப்பான். எனது பெயர் கருப்பசாமின்னு பெரு. இதோ பாளையம் கோபி கோபிச்சுக்கிடா வாங்கக்கா. கோபி மாபாரதத்தின் கண்ணா, கணவன் மனைவி மாய கலையில் மன்ன. ஏக்கா சும்மா இருக்கா? கால் வந்துட்டாங்க. தந்தவன் நீயே அல்லவா ஸ்ரீ வைகுந்தா, கோபியர் கொஞ்சம் ரமணா. ஐயப்பா, யார் நீங்க? கருப்பராயன் சுவாமி எங்க இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறாரா? வந்திருக்கிறார். என்ன வேண்டும்? ரெண்டு இடத்துக்கு கேள்வி கேட்டுக்கலாமே. என்ன வேணும்? போடலாம். கொஞ்சம் கண்ணை மூடி பார்க்குறேன். இந்தாப்பா, அது போடுறதுக்கு அரசு உனக்கு உதவி செய்யும். தாராளமாக செய்யலாம். நிறைய பணங்கள் நஷ்டமானதான் திரும்பி உனக்கு வெற்றியாக கிடைக்கும். வேற என்ன வேணும்? எல்லாம் ஒற்றுமையாக்கி தரேன். 3 மாதம் பொறுமையாக இருக்கு. போய்ட்டு வா. அடுத்து கணவன் மனைவி. அடுத்து பேசுகிறேன். கால் ஒன்று வரலாம். வெளிநாட்டில் யாரும் இருக்காங்களா? தங்கச்சியுடைய பிள்ளைங்க.
உங்கள் மருமக்க மாறு இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாங்க. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர் உங்களுக்கு